ஒரு மாநகராட்சியின் அதிகாரம் என்னவோ அந்த அளவுக்குத்தான் ஒரு மாநிலத்தின் அதிகாரம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்து தெருவில் விட்டுவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுக்கே மாநில உரிமையை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தனித்து விளங்குகிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேக்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு நீட்ல இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாரு. ஸ்டாலின் எந்த இடத்துல கையெழுத்து போட்டாரு? அங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல என்ன தப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்டார் எடப்பாடி. ஆனா இன்னைக்கு அங்க வக்ஃப் சட்டம் கொண்டு வராங்க. இங்க வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு காலையிலேயே தீர்மானம். அந்த அதிமுக இடத்தை புதிதா வந்திருக்கக்கூடியவர் வாங்க மாட்டாரா? யாரு? விஜய் அவர்கள். எங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாரு. அதே கிறிஸ்துமஸ் நாள்ல நாடு பூரா கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. கண்டிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. ரெண்டு திமுக அதிமுக கூட்டணிகளே அவரை எதிர்க்கிறதுல ஒன்றிணைந்து நிக்கிறாங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாரு. ஜனநாயகன் படத்திற்கு யாரால் ஆபத்து சொல்ல? யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. அது பிஜேபி தான் சொல்றதுல என்ன பிரச்சனை? அந்த எதிரியை எதிர்த்து ஆட்சி நடத்துவது, அந்த எதிரி தரக்கூடிய தொல்லைகளை மக்கள் மன்றத்தில் வைத்து மக்கள் சக்தியை திரட்டுவதுங்கிறதுலாம் பெரிய அரசியல். நீங்க பேசுறதுக்கே அடையாளம் காட்டுறதுக்கே வரமாட்டீங்கன்னா எதிர்த்து எப்படி நிப்பீங்க? ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கா? இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். பெரியார் எதிர்கொண்ட எதிரி ராஜாஜி, அண்ணா நேருவை எதிர்கொண்டார், கலைஞர் வாஜ்பாயை எதிர்கொண்டார். வரலாற்றில் பெரியார், அண்ணா, கலைஞர் எதிர்கொண்ட எதிரிகள் எதிரிகளாக இருந்தாலும் நாணயமானவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் எதிர்கொள்கிற எதிரி நாணயமானவர்களும் அல்ல, நாகரிகமானவர்களும் அல்ல, நேர்மையானவர்களும் அல்ல, நேர்மையற்ற எதிரிகள். மோடியும் அமித்ஷாவும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எதிரிகளை அவர் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். அன்றைய பெரியார் காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம்? அண்ணா காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம்? கலைஞர் காலத்து ஒன்றியமா இன்றைய ஒன்றியம் என்று கேட்டால் நமக்கே விடை கிடைத்துவிடும். அன்றைய பெரியார் காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு? அண்ணா காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு? கலைஞர் காலத்து தமிழ்நாடா இன்றைய தமிழ்நாடு என்று நாமே ஆய்ந்து பார்த்தால் விடை கிடைத்துவிடும். எதிரிகளும் அன்றைய எதிரிகளை போன்றவர்கள் அல்ல, ஒன்றியமும் அன்றைய ஒன்றியம் அல்ல, தமிழ்நாடும் அன்றைய தமிழ்நாடு அல்ல. என்ன ஒன்றியம்? அன்றைக்கு ஒன்றியத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான உரிமை என்று நாம் பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கென்று தனித்த உரிமை இருந்தது. இன்னைக்கு வரி வசூல் உரிமை அன்றைக்கு தமிழ்நாட்டிடம் இருந்தது, இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துகிற உரிமை அன்றைக்கு தமிழ்நாட்டிடம் இருந்தது. தமிழ்நாட்டிடம் என்றால் மாநில அரசிடம். இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? பொது விநியோக திட்ட உரிமை அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு யாரிடம் இருக்கிறது? கல்வி அது முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் இருந்தது. இன்றைக்கு அது யாரிடம் இருக்கிறது? பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு இணையான அதிகாரம் பெற்றது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் என்னவாக இருக்கிறது? போகிற போக்கை பார்த்தால் ஒரு மாநகராட்சியின் அதிகாரம் என்னவோ அந்த அளவுக்குத்தான் ஒரு மாநிலத்தின் அதிகாரம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்து தெருவில் விட்டுவிட்டது. இப்படிப்பட்ட இடத்தில், இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுக்கே மாநில உரிமையை காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தனித்து விளங்குகிறார் தளபதி மு.க. ஸ்டாலின். இதை யாராலையும் மறுக்க முடியாது. அண்ணா வைத்த முழக்கம் மாநில சுயாட்சி, ஆளுநர் பதவி வேண்டாம். கலைஞர் அதை தீர்மானமாவை போட்டு அப்புறம் வங்கமும் பஞ்சாபும் அதை முன்மொழியக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாச்சு. ஆனால் இது எல்லாமே ப்ரப்போசல். அண்ணா வைத்தது முழக்கம், கலைஞர் வைத்தது முன்மொழிவு. முழக்கம் முன்மொழிவு என்று இருந்ததை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் மு.க. ஸ்டாலின், மறுக்கவே முடியாது. 10 மசோதாக்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட 10 சட்ட முன்வடிவுகள்,
ஆளுநரின் கையொப்பமே இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பின் வழியே அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். அதாவது ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட்டு விட்டது 10 மசோதால. அண்ணா முழக்கமா முன் வச்சாரு, கலைஞர் முன்மொழியா முன் வச்சாரு. மு.க. ஸ்டாலின் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டார். ஆளுநர் கையெழுத்தே கிடையாது, நீதிமன்றமே போட்டுருச்சு. நீ கையெழுத்து போடுறியா, நான் தீர்ப்பு கொடுத்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவா என்று கேட்டு நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தியது. ஆளுநர்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிக்கல, சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். இதுதான் முக்கியமானது. இது இந்தியாவுக்கு ரோல் மாடல். எந்த மாநிலம் இப்படி செஞ்சு காட்டுச்சு? எந்த முதலமைச்சர் இப்படி செஞ்சு காட்டினாங்க? அப்போ ஒரு நெருக்கடி ஒன்றிய அரசிடமிருந்து வரும்போது அதிலிருந்து மலினமான அரசியல் செய்யாமல், மலிவான அரசியல் செய்யாமல், ஆளுநருக்கு எதிராக சுமந்த சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாடாம சட்ட வாய்ப்பை பயன்படுத்தி, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதை நேருக்கு நேர் நின்று முறியடித்து காட்டியவர், மாநிலத்தின் உரிமையை மீட்டு காட்டியவர். சட்டமன்றத்துக்குள்ள வந்தார் ஆளுநர். ஆளுநர் உரை என்று அதற்கு பெயரிட்டாலும் முதலமைச்சர் கொடுக்கிற உரைதான் அது. ஒரு மாநில அரசின் திட்டங்களைத்தான் அவர் சொல்லணும். ஒரு அமைச்சரவை எழுதி கொடுக்கக்கூடிய உரையை தான் அவர் படிக்கணும். ஆனால் அவர் இடைச்சர்கள் செய்து தன்னுடைய விருப்பின்படி வெறுப்பின்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். அந்த இடத்திலே ஒரு முதலமைச்சர் எழுந்து, இந்த உரை தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உரை அல்ல, இது இந்த அமைச்சரவையினுடைய உரை அல்ல, நாங்கள் என்ன எழுதியிருக்கோமோ அதை சபாநாயகர் படிப்பார், அதுதான் அவை குறிப்பில் ஏற வேண்டும் என்று சொல்லி அங்கேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஆன் தி ஸ்பாட் ஒரு பதிலடியை கொடுத்தார் பாருங்க. அந்த இடத்துல தான் மாநில உரிமை காக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்றத்தினுடைய மாண்பு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தெலுங்கானாவில் என்ன நடந்துச்சு? தமிழிசை ஆளுநராக இருந்தாங்க, அவரை கூப்பிடாமலே நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம்னு சொல்லி அந்த அரசு முயன்று பார்த்து கடைசியில் நீதிமன்றம் கூப்பிட்டு என்ன சொல்லுச்சுன்னா, இப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, ஆளுநரை கூப்பிட்டு தான் நீங்கள் செய்யணும்னு நீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு பின்னாடி அந்த அரசு தள்ளப்பட்டுச்சு. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எங்கேயாவது நீதிமன்றம் ஒரு இடத்துலையாவது நீங்க செய்தது பிழை, நீங்க செய்தது தப்பு, நீங்க ஆளுநருக்கு கண்ணியத்தை கொடுக்க தவறிட்டீங்க, ஆளுநரை கூப்பிட மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு குட்டி அவருக்கு கண்ணியம் சேர்த்த ஒரு சம்பவத்தை காட்டுங்க. இல்லை, ஆளுநருக்கு தான் நீதிமன்றம் சொல்லுச்சு, நீங்க அந்த மாதிரிலாம் வம்பு பண்றீங்க, சட்டப்படி நடங்க, ஒரு அமைச்சரவை சொல்றதை கேளுங்க, உங்களுக்கெல்லாம் தனித்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தின் வாயின் வழியாகவே தீர்ப்பின் வழியாகவே மாநில உரிமையை நிலைநாட்டி காட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர். இதை எடப்பாடி இருந்தா செய்ய முடியுமா? செய்திருக்காரா? இதை வேற எந்த அரசாவது செய்திருக்கா? அப்ப இன்றைக்கு ஆளுநரை வைத்துக்கொண்டு மாநில உரிமையை பறித்துக்கொண்டு ஒன்றிய அரசு ஒரு வழியில் வரும்போது அந்த வழியை சட்ட ரீதியில் மறித்து நம்முடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அதனால தான் அவர் ஆட்சி மீண்டும் வேணும். இன்னும் சொல்ல போனா அனைத்திலும் ஒன்றிய அரசு என்ன தகுதிதத்தம் செஞ்சாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம இந்தியா கூட்டணியிலேயே எத்தனை முதலமைச்சர்களின் மீது ஒன்றிய அரசு கை வைத்தது? எத்தனை முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? எத்தனை முதலமைச்சர்கள் சிறைக்கு போனார்கள்? ஆனால் அவர்களால் தொட முடியாத ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான். எத்தனை கட்சிகளை கபலீகரம் செய்திருக்கிறது ஒன்றிய அரசு? அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகளையும் சிதைத்து அளித்திருக்கிறது, எதிரே இருந்த கட்சிகளையும் சிதைத்து அளித்திருக்கிறது. அவர்களால் தொட முடியாத ஒரே கட்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக தான் இருக்கு. திமுகவில் இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியல, முதலமைச்சர் மேலே கை வைக்க முடியல, மாநிலத்தின் மீது கை வைக்க முடியல, சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் மன்றத்திலும் முறியடிக்கிறார், நீதிமன்றத்திலும் முறியடிக்கிறார், எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு களத்தில் நிற்கிறார். அப்ப இவரை எப்படி நாம விட முடியும்? இந்த முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டை இன்னும் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து காப்பாரு, அதனால தான் அவர் வேணுங்கிறோம். ஷானவாஸ் அவர்கள், உங்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் குறித்து பேசும்போது இந்த தேர்தலுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் சூழல் மாறும் அப்படிங்கிறதா இருக்கலாம், அவரு காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு பின்வாங்கினதா இருக்கலாம், அது எல்லாமே ஒரு கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல திமுக கூட்டணி கட்சிகள் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு இன்டாக்டா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இல்ல, அவங்களே ஆடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நேத்தைக்கல்ல என்னாலும் ஒன்றிய அரசினுடைய தாக்குதலை சுட்டிக்காட்டி எங்கள் தலைவர் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அரசியலை நடத்தி வந்திருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அது. ஒவ்வொரு முறையும் பிஜேபியுடைய அரசியலை பிஜேபி என்னென்ன செய்யும் அல்லது என்னென்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணித்து அதை எச்சரிக்கையோடு அணுகிறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதைத்தான் இப்போவும் சொல்கிறோம்.
பாஜக எந்த எல்லைக்கும் போகும், எந்த எல்லைக்கும் போயிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில கட்சிகளை உடைக்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, அந்த அமைச்சரவையை சீர்குலைக்கிறது, எம்எல்ஏக்களே வெற்றி பெறாமல் ஆட்சியை பிடிக்கிறது, அல்லது 1-2 எம்எல்ஏ வச்சே ஆட்சியை பிடிக்கிறது, கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி ஆட்சியை கவிழ்த்து இவங்க ஆட்சியை கொண்டு நிறுவுறதுன்னு அவங்க செய்யாத வேலையே கிடையாது. அதற்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க வந்து கைப்பற்றி அந்த ஒவ்வொரு நிறுவனங்களையும் தனக்கானதாக மாற்றி தங்களுடைய வேலையை செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் இந்த நிலை தொடரணும்னா எம்கேஎஸ் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டு. அதனால தான் இந்த கூட்டணியில் தொடர்றோம். அதனால தான் இப்போ வந்து இதை இன்னும் வலிமையாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், செய்தியாளர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது சொல்கிறாரு, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மண் எதுன்னா தமிழ்நாடு தான். 72 நாடுகள் பங்கேற்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய களத்தை பற்றி, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக அமைப்பை பற்றி நாங்கள் பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக, தேர்தலுக்கே ஒரு ரோல் மாடல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு தலைமை தேர்தல் ஆணையரே, இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் யார், அவருக்கு பின்னால் என்ன இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களால் கூட தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை மறுக்க முடியவில்லை, மறுதளிக்க முடியவில்லை. அப்போ இந்த இடத்தை நம்ம பிடிச்சிருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பங்களிப்பு இருக்குது. அந்த பங்களிப்பை, அந்த போராட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசாகத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசு விளங்கியிருக்கு, எம்கேஎஸ் விளங்கியிருக்கிறார். ஏன் மீண்டும் எம்கேஎஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னு அவர் வேணும். இன்னைக்கு இந்தியாவிலேயே நீட் விலக்குக்காக ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்த, நீட் தேர்வினுடைய கொடுமையை பற்றி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்க, இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய, ஒரு மாநாட்டை நடத்திய ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. எதையாவது மாத்த முடிஞ்சுதாங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. நீட்டு இப்போ இல்லாம போயிடுச்சா? போன தடவை போன எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும் போதே இதே தானே சொன்னீங்க, இப்பயும் அதே தானா? அதுதான் சொல்றேன். இப்ப டீலிமிட்டேஷன் தடுத்துற முடியுமா? இன்னொரு முதலமைச்சரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். அப்ப யாருமே துணைக்கு வரல. சமூக நீதி அடிப்படையில் நாம திரளணும், சமூக நீதி இயக்கத்தை கட்டணும்னு சொல்லி எல்லா மாநில தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி அதற்கான ஒரு மூவ்மெண்ட் எடுத்த இன்னொரு மாநில தலைவரை காட்டுங்க. இந்த அளவுக்கு கூட்டணியை வலிமையாக வைத்திருக்கிற, எல்லா கட்சிகளையும் அரவணைத்து போகிற ஒரு இன்க்ளூசிவ் லீடர், ஒரு ஸ்டேட் லீடர் இன்னொருத்தரை காட்டுங்க. ஒரு காலத்தில் வந்து மும்பையில் தமிழர்களை விரட்டினார்கள். யார் விரட்டினா? சிவசேனா விரட்டியது. இன்னைக்கு அந்த சிவசேனாவின் தலைவரை சொல்றாரு, அகில இந்திய அளவுக்கு தலைமை ஏற்க தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வரட்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க, எங்கிருந்து எங்கே வந்திருக்கு பாருங்க நிலைமை. அப்போ நீங்க ஒரு மாநில முதலமைச்சர் மட்டும் தனித்து விளங்குகிறார். இது வந்து தனிமைப்பட்டு நிற்பதல்ல, தனித்து நிற்பது, ஒரு தனித்துவத்தோடு நிற்பது. இப்படி யாருமே கூட வரல. இப்போ எல்லா மாநில முதலமைச்சர்களும் உடன்பட்டு வந்திருந்தா நீட்டை இல்லாம ஆக்கியிருக்கலாம், அல்லது இந்த குரலுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அமைந்திருந்தா அதை சாத்தியப்படுத்தி இருக்கலாம். இது எல்லாமே பாருங்க, நான் தான் கேட்கிறேன், இன்னொருத்தரை காட்டுங்க, இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். நீட்டு விலக்குக்கு இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். இல்ல, இங்க சமூக நீதி அரசியலுக்கு இன்னொருத்தரை காட்டுங்கன்னு கேட்கிறேன். இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நிர்வாகத்துல பல்வேறு பிரச்சனைகள். நிர்வாக ரீதியாக அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க? மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல கடைசி வரைக்குமே. அதனால விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய வாக்காளர்களை இழந்தாங்க. நிறைவா பாதவச்சனா சமீபத்தில் பேசும்போது திருமாவளவன் அவர்களுக்கே அழுத்தம் திமுக கொடுத்துருச்சு, ஒட்டுமொத்தமா அப்ப வந்து வாக்காளர்கள் மாறிட்டாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாங்களே. இதெல்லாம் வந்து விமர்சனம் கிடையாது, இதெல்லாம் அவதூறு. விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம், அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதை அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பதில் சொன்னாலும் அவங்க அதை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு வலையை விரித்து வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கல்லறிகிறாங்க. நாம் இங்கேருந்து அங்கே போய் விழுவோன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாம் அவங்க வலை விரிச்சுக்கு இருக்க பக்கத்தை நோக்கி ஓடாமல் நாம் இன்னொரு திசையை நோக்கி ஓடணும். ஏன்னா நம்முடைய இலக்கு பெருசு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு நீட்டில் இடத்துலலாம் கையெழுத்து போட்டார். ஸ்டாலின் எந்த இடத்துல கையெழுத்து போட்டார்? ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் ஆதரவு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் எந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு?
தன்னுடைய கட்சிக்குள்ளேயே யார் எந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய இடத்தை, அதிமுகவின் இடத்தை பாஜக எடுத்துக்கொண்டது. திமுக எந்த இடத்தை பாஜக எடுத்துக்கொண்டது? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன முடிவெடுக்கணும்னு பிஜேபி தீர்மானித்தது. இன்னைக்கு அப்படி நடக்குமா? இந்த 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு சட்ட முன்வடிவு அல்லது ஒரே ஒரு தீர்மானம் பாஜகவின் சொல்படி நடந்ததுன்னு ஒரு தீர்மானத்தை காட்டுங்க, ஒரு சட்ட முன்வடிவை காட்டுங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை காட்ட முடியும்? அங்கே வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தா இங்கே வேளாண் சட்டத்தை ஆதரிச்சு தீர்மானம், அங்கே வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தா அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பு அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்டார் எடப்பாடி. ஆனால் இன்னைக்கு அங்கே வக்ஃபு சட்டம் கொண்டு வராங்க, இங்கே வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து அன்னைக்கு காலையிலேயே தீர்மானம், எதிர்த்து தீர்மானம். குடியுரிமை திருத்த சட்டம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனேயே அதை எதிர்த்து தீர்மானம். இப்படி நீங்க அந்த போக்கு வேற, இந்த போக்கு வேற. அந்த போக்குக்கு ஏற்ப ஒரு போக்கு போனவர் எடப்பாடி, அதை மறுத்து மறுபோக்கு போகக்கூடியவர் மு.க. ஸ்டாலின். அப்புறம் எப்படி எடப்பாடி ஸ்டாலின் ஒண்ணாவீங்க? இது என்ன பேச்சு? அந்த அதிமுக இடத்தை புதிதா வந்திருக்கக்கூடியவர் வாங்க மாட்டாரா? யாரு? விஜய் அவர்கள். எங்க கிறிஸ்துமஸ் கேக் வெட்டுறாரு, அதே கிறிஸ்துமஸ் நாள்ல நாடு பூரா கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, கண்டிச்சு ஒரு வார்த்தை கிடையாது. இஸ்லாமியர்களோட வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் அந்த தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எல்லா அமைப்புகளும் துணை போகுது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அரசு மல்லு கட்டி போராடி சட்ட ரீதியாக நின்று இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு கருத்து சொல்வதற்கு கூட வக்கில்ல. அவர் வந்து சிறுபான்மை காவலரா? யார் காவலர்? கவர்னர் வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மாநில அரசை அவமதித்து விட்டு சட்டமன்றத்தை அவமதித்து போறாரு. அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் போட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான அவ்வளவு விஷயங்களை வஞ்சகமா பண்ணி வச்சிருக்குது. அதை எதிர்த்து ஒரு கருத்து இல்ல. என்ன நீங்க மாற்று? இல்ல, அவரை எதிர்த்து தான் திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக உறவுல இருக்கிறாங்க. 2 திமுக அதிமுக கூட்டணிகளே அவரை எதிர்க்கிறதுல ஒன்றிணைந்து நிக்கிறாங்கிற பார்வையெல்லாம் வைக்கிறாரு. அவரு தான் பாஜகவை எதிர்த்து எதுவும் பேசுறது இல்லை. அதாவது ஊருக்கே கேடு வந்தா பேசுறது இல்லைங்கிறத விட தனக்கு கேடு வந்தா கூட பேசுறது இல்லை. தன்னுடைய படத்திற்கு யாரால் ஆபத்து? ஜனநாயகன் படத்திற்கு யாரால் ஆபத்து? யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. அது யாரு? விஜய் அவர்கள் யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்கிறாரு. பாஜகவை தான் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கல்ல. உலகத்துல இல்லாத சக்தியா? உலகத்துல இருக்கிற சக்தி தானே பிஜேபி. அது பிஜேபி தான் சொல்றதுல என்ன பிரச்சனை? இல்லாத பிஜேபியை வளர்த்து விட கூடாது. ஒரு எதிரியை காயின் பண்றதுல கூட உங்களுக்கு இவ்வளவு தயக்கமும் அச்சமும் கணக்குகளும் இருக்கிறது என்றால் அந்த எதிரியை எதிர்த்து சமர் புரிவது, அந்த எதிரியை எதிர்த்து ஆட்சி நடத்துவது, அந்த எதிரி தரக்கூடிய தொல்லைகளை மக்கள் மன்றத்தில் வைத்து மக்கள் சக்தியை திரட்டுவதுங்கிறதுலாம் பெரிய அரசியல். நீங்க பேசுறதுக்கே அடையாளம் காட்டுறதுக்கே வரமாட்டீங்கன்னா எதிர்த்து எப்படி நிப்பீங்க? ஆரம்பிக்கும் போதே கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில இருக்கா? விஜயுடைய வார்த்தையில இருக்கு, வாழ்க்கையில என்னவா இருக்கு? அரசியல் வாழ்க்கையில அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து அவர் செய்த செயல் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நாங்க வைக்கிறதுலாம் தர்க்கபூர்வமான வாதங்கள், காரணங்களை சொல்றோம், அதற்கான நியாயங்களை சொல்றோம், இந்த அரசு எப்படியெல்லாம் அதுல உறுதியா நின்றுக்குன்னு சொல்றோம். நிதியை மறுத்த போது கூட நிதியை ஒரு நிபந்தனையாக முன்வைத்த போது கூட நீங்க இந்த கொள்கையை ஏத்துக்குங்க, இந்த நிதியை வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குங்க, PM ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்குங்க, கல்விக்கான 3000 கோடியை வாங்கிக்கிடுங்க, 4000 கோடியை வாங்கிக்கிடுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான இடம் இது. ஒரு மாநில அரசு மாநிலத்தை நிர்வகிக்கணும், கல்விக்கு நிதி ஒதுக்க வேண்டிய நெருக்கடி இருக்கு, நிதி அங்கிருந்து வர வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல ஒரு கையெழுத்து தானே போட்டா போது. எடப்பாடி தான் போட்டிருப்பார்ல. எடப்பாடியா இருந்தால் அந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பார்? ஒரு நெருக்கடி வரும்போது அதற்கு நிதியை ஒரு காரணமாக வைக்கும்போது, ஒரு நிபந்தனையாக வைக்கும்போது, சரி போட்டு போ, வேளாண் சட்டத்தை ஆதரிச்ச மாதிரி, குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்ச மாதிரி, ஜிஎஸ்டியை வந்து ஏத்துக்கிட்ட மாதிரி, உதய மின் திட்டத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி, உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி, என்னென்ன இருக்கு வரிசையா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட மாதிரி இதையும் ஏத்துக்கணும், ஒரு கையெழுத்து போட்டு போயிடலாமே. எடப்பாடியா இருந்தா போயிருப்பார். ஸ்டாலினாக இருந்ததனால் எதிர்த்து நின்றார். உன் 4000 கோடி தேவையில்லை, உன் 3000 கோடி தேவையில்லை, இந்த மண்ணை பல்லாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதியா நின்னார். அதனால தான் அவர் பக்கம் நாம உறுதியா நிக்கிறோம்.